الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله الطيبين وصحابه الشاكرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان وعلمه البيان. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من قرأ حرفا من كتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها. لا أقول ألف لام ميم حرف، ولكن ألف حرف ولام حرف وميم حرف إلى آخر الحديث. சங்கையான இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆலிம் பெருமக்களையும் இமாம் ஷாஃபிஈ மகளிர் அரபு கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நாம் எல்லாம் குர்ஆனை மனனம் செய்து சனது பெற்ற ஒரு ஹாஃபிழ் குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த ஹாஃபிழை சங்கை செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் குழுமை இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இங்கு குழுமை இருப்பது போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா உயர்ந்த சுபனத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அர் ரஹ்மான், கிருபையாளன், அன்பாளன், அருளாளன், அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த குர்ஆனுடைய கல்வி கிடைக்க பெறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள்: மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, சிறப்பை, அந்தஸ்தை, கண்ணியத்தை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் மார்க்க ஞானங்களை அல்லாஹ் தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அந்த அடிப்படையில மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய தூணாக, மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியது அல் குர்ஆன் ஷரீஃப். அந்த அல் குர்ஆன் ஷரீஃபை முழுமையாக மனனம் செய்து அதை ஒரே அமர்வில் ஓதியும் காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய ஊரை சார்ந்த ஹாஃபிழ் அவர்கள். முன்பெல்லாம் நாம் வெவ்வேறு ஊர்களிலே, வெவ்வேறு இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆனை சிறு வயதில் மனனம் செய்தவர்கள் சாதனை படைத்தவர்கள் என்ற செய்தியை எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். அதுபோன்று பெண் ஹாஃபிழாக்கள் ஏதோ ஒரு ஊர்ல மனப்பாடம் பண்ணாங்க, அதனால அதை நாம் ஒரு பெருமையாக பேசினோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நமது ஊரில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு, பெண்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிழா என்ற அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக நமது மதரசாவில் ஓதிய ஒரு மாணவி ஹாஃபிழா பட்டம் சென்ற வருடம் பெற்றதையும் நாம் அறிந்த விஷயம். அதுபோன்று இப்பொழுது ஹாஃபிழ் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹாஃபிழ் அவர்கள் ஒரே அமர்வில் குர்ஆனை
முழுமையாக ஓதி அதை மனதமாக ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். முன்பெல்லாம் இந்த செய்தி ஏதோ ஒரு மதரசால நடந்துச்சு, ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சு, நாம் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரே அமர்வில் குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடிய அந்த செய்தியை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம கண் முன்னால் பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா இது போன்ற ஆசில்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலுமே யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயத்தை பார்த்தால் 2 விஷயத்திலே பொறாமை கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதிலே ஒன்று அல்லாஹ் தஆலா மார்க்க ஞானங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், குர்ஆனுடைய கல்வியை கொடுத்திருக்கிறான், ஹதீஸுடைய கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஃபிக்ஹுடைய கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பார்த்து பொறாமைப்படலாம். நானும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணுவேன், என்னுடைய பிள்ளைகளையும் குர்ஆனை மனனம் செய்ய வைப்பேன் அப்படின்னு அவரை பார்த்து, அந்த ஹாஃபிலை பார்த்து, மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்ட அந்த நபரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். இன்னொரு நபர் அல்லாஹ் அவருக்கு பொருள் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், அவர் பொருளை செலவழிக்கிறார். அல்லாஹ் எந்தெந்த வழிகளெல்லாம் அல்லாஹ் செலவு செய்ய சொல்லி இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஹலாலான வழியில் அவர் செலவு செய்கிறார். அவரை பார்த்து பொறாமைப்படலாம். அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால், எனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்தால், அவர் என்ன செலவு செய்யறது, அவரை விட ஒருபடி மேலாக நான் செலவு செய்வேன். இப்படி பொறாமையே கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பொறாமை கொள்ளலாம். மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர் ஆப்பிளாக இருக்கிறாரா? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஓதுறாரா? அவரை பார்த்து பொறாமப்படுங்க. நான் ஒரு நாளைக்கு அவரை விட 2 நிமிஷம் சேர்த்து ஓதுறேன்னு பொறாமப்படுங்க. ஹதீஸ் படிக்கிறாரா? ஹதீஸனுடைய விளக்கங்கள் தெரிந்திருக்கிறதா? ஃபிக்ஹுடைய ஞானங்கள் தெரிந்திருக்கிறதா? அவரை பார்த்து பொறாமப்படுங்க. நானும் அவரை போல படிக்கணும், அவரை விட அதிகமாக படிக்கணும், ஒருபடி மேலாக சேர்த்து படிக்கணும். அவரை பார்த்து பொறாமைப்படுகிறேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபிலுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யஜீபுல் குர்ஆன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் வரும். வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா ரப்பி ஃபுல்லிஹி, யா ரப்பி என்னுடைய இறைவா, இவருக்கு நீ அலங்காரத்தை அனுபவி என்ப அலங்காரத்தை கொடு, நகைகளை கொடு, ஆபரணங்களை கொடு என்பதாக சொல்லும். கராமா, அல்லாஹ் தஆலா சங்கை என்ற ஒரு கிரீடத்தை அவருக்கு அல்லாஹ் அணிவிப்பார். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் சொல்லும், யா ரப்பி ஜிதுஹு, இன்னும் கொஞ்சம் அவரை கண்ணியப்படுத்த. அவர் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருக்காரு, குர்ஆனை ஓதுறாரு, இன்னும் கொஞ்சம் அவருக்கு மரியாதை அதிகப்படுத்த அப்படின்னு சொன்னோட அல்லாஹ் தஆலா கராமா, மீண்டும் அல்லாஹ் தஆலா சங்கை கண்ணியம் என்ற அந்த நகையை அணிகலன்களை அல்லாஹ் அணிய செய்வார். பின்பு அல்லாஹ்விடத்திலே அந்த குர்ஆன் சொல்லும், யா ரப்பி ஆர்தி அன்ஹு, அவரை நீ பொருந்திக் கொள். குர்ஆனை ஓதியவரை, குர்ஆனை மனனம் விட்டு அந்த நபரை நீ பொருந்திக் கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் பேசும். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஹாஃபிலாக அல்லாஹ் தஆலா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சுஹைல் ஹாஃபிலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அவருக்காக வேண்டி நாம் அதிகமாக குர்ஆன் செய்ய வேண்டும். அவர் மனநமிட்டு இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் மௌத்து வரைக்கும் மனதமாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அவர் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அவருக்காக வேண்டி நாம் எல்லாரிடத்திலே அதிகம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹாஃபில் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுமா, யா அல்லாஹ், இவருக்காக வேண்டி நான் பரிந்துரைக்கிறேன், இவர் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். இவரை நான் பகல் காலங்களில் இவர் என்னை ஓதிக்கொண்டே இருந்தார், இரவிலே ஓதிக்கொண்டே இருந்தார், அதனால இவரை நீ பொருந்திக்கொள், என்னுடைய ஷஃபாஅத்தை பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று குர்ஆன் சொல்லும். நோன்பு அல்லாஹ்விடத்திலே பேசும், யா அல்லாஹ், நான் இந்த மனிதனை பகை முழுக்க சாப்பாடு விடாமல் தடுத்து வச்சிருந்தேன்,
தண்ணி குடிக்க விடாம தடுத்து வச்சிருந்தேன், அவன் தடுத்து கொண்டான். எனவே என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பும் அல்லாஹ்விடத்திலே வாதிடும். இந்த இரண்டு ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப குர்ஆனுக்கு சிறப்புகள், ஏராளமான சிறப்புகள் இருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். அதை ஓதக்கூடிய நபர்களை தவிர்த்து அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகமாக தருகிறான் என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்வான குர்ஆன் ஷரீஃபை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஹாஃபிஸ் சுஹைல் அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் நாளை மறு உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா சிறப்புகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஹாஃபிலாக இந்த சுஹைல் ஹாஃபில் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. வாஃபில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.